ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீ ஐ மீன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கலாம் அப்படின்னா, குறிப்பா ஒரு 2, 3 இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள் வந்து எப்பயுமே கொஸ்டினபிளா ஐ மீன் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு இடமாவே இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டி மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான இடம். மெயின்ஸ் எக்ஸாம்ல ஒரு முக்கியமான இடம் இருக்கும். அட்வான்ஸ் எக்ஸாம்லயும் கண்டிப்பா இருக்கும் அரோமேட்டிசிட்டி. அடுத்து நீட்டை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கான்செப்ட்னா இதுல இருக்க ரியேஜன்ஸ் வச்சு கொஸ்டின் பண்ணலாம். அடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. மார்கோனிக் ஆஃப் ரூல் அப்படியே வரிசையா சொல்ற மாதிரிங்களா. அரோமேட்டிசிட்டி, மார்கோனிக் ஆஃப் ரூல், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். அடுத்து நியூமன் ப்ரொஜெக்ஷன் வந்து இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இது அப்படியே 12th வரைக்கும் உங்களுக்கு மூவ் ஆகும். அப்போ அரோமேட்டிசிட்டி, இவன் அவனுக்கு பேர் என்ன சொன்னேன், அரோமேட்டிசிட்டி, மார்கோனிக் ஆஃப் ரூல், ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல், ப்ரொஜெக்ஷன்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து முக்கியமான ரியேஜன்ஸ். ஸோ இதுதான் விஷயமே, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் இந்த தெளிவாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ண முடியும் ஈஸியா. அதே மாதிரி அது என்ன பேர் சொல்லுவாங்க, மெயின்ஸ்ல ஒரு கொஸ்டின் நீட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம் ஒரு கொஸ்டின் வரும். இந்த ரியேஜன் ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். மெயின்ஸ்க்கு வந்து அந்த இடம் தான், நான் சொன்ன இடம் தான் அங்க ஒழுங்கா படிங்க. கியூட் எக்ஸாம் இருக்கு, கிட்டத்தட்ட ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இப்போ இது மெயின்ஸ் படிச்சுன்னா இது எல்லாமே ஓகே தான். இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் நம்ம ஆரம்பிப்போம். ஹைட்ரோ கார்பன்ஸ்னா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம், பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கரெக்டா ஒரு கார்பன் என்னன்னு பார்த்தோம், என்னென்ன டைப் கார்பன் இருக்குன்னு பார்த்தோம், அந்த கார்பன்ல என்ன மாதிரி இன்டர்மீடியட் வரும்னு பார்த்தோம், அதை ஸ்டெபிலைஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்குள்ளலாம் இவன் போவான், அந்த கார்பன் இன்டர்மீடியட்லாம் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். அந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன், சப்ஸ்டியூஷன், சம்திங் லைக் blah blah blah. அதுக்கப்புறம் அந்த போனவன் எல்லாத்தையும் என்ன பண்ணும் பார்த்தோன்னா, நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தோம். ரியாக்ஷன் முடிஞ்சு நம்ம கிடைக்க முடியாது, அதில் செப்பரேட் பண்ணி எடுத்தோம். எடுத்தது வந்து என்னென்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணோம். என்னென்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுதான் கடைசியா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அதோட நம்ம கிட்டத்தட்ட அந்த ஏரியா கடந்தோம். இப்போ இவன் என்ன சொல்றான், இவங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. நீங்க வந்து ஓவரால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்றீங்க, என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்க மாலிகுல்ஸை பத்தி படிப்போம் வாங்க, அவங்களோட நேச்சரை பத்தி படிப்போம் வாங்க. அப்போ அங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்த எல்லா விஷயங்களும் இதுல அப்ளை பண்ணுவோம். ஒரு ஹைட்ரோ கார்பன்ல அப்ளை பண்ணும். ஒரு ஹைட்ரோ கார்பன் வேற ஒரு மாலிகுலா மாறுவான், வேற ஒரு மாலிகுலா ஹைட்ரோ கார்பனா கொண்டு வருவோம். அது சாச்சுரேட்டடா இருக்கும், அன்சாச்சுரேட்டா இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவுல இந்த இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன்ஸ் நடுவுல இன்டர்மீடியட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகலாம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி எது எது எல்லாமே யூஸ் ஆகுங்க. ஸோ இதுதான் எப்படி அந்த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஹைட்ரோ கார்பன்ஸ் எப்படி லிங்க் ஆகுது. இதே இடத்துல ஒரு ஹைட்ரஜனை பிச்சு கெடாசிட்டி, இந்த ஹைட்ரோ கார்பன் ஒரு ஹைட்ரஜனை பிச்சு கெடாசிட்டு சிஎல போட்டா 12th சாப்டர், சிஎல தூக்கிட்டு ஒரு OH போட்டா 12th சாப்டர், OH தூக்கிட்டு ஒரு NH2 போட்டா 12th சாப்டர். அப்படியே கம்ப்ளீட்டா உங்களுக்கு எங்க போயிடும் அப்படின்னா 12th. இதுதான் அப்படியே இது கண்டினியூவா இருக்கும். இது இந்த ஆர்கானிக் மட்டும் தான் கம்ப்ளீட் கண்டினியூட்டி இருக்கும். நம்ம இன்ஆர்கானிக்லயும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் புது புது ஏரியா 2 சாப்டர் லிங்கா இருக்கும், ஒரு சாப்டர் தனியா இருப்பான், அந்த மாதிரி இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டா ஒரே கோடு. இங்க பாருங்க, ஹைட்ரோ கார்பன்ஸ் செல்ஃப் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஹைட்ரஜன் கார்பன் மட்டும் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் நம்ம லைஃப்ல எல்லாமே எவ்ரிதிங் நம்ம நிறைய யூஸ் பண்றது பார்த்திருப்போம். நம்மளே அதான் யூஸ், இந்த எல்பிஜி, சிஎன்ஜி பார்த்தா அந்த வண்டிக்கெல்லாம் போடுவாங்களே, அதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நேச்சுரல் கேஸஸ் எல்லாமே எது அப்படின்னா நம்மளோட ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். ஈவன் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், நீங்க பெட்ரோல் போட கண்டிப்பா உங்க அப்பா கூட போவீங்க, இல்ல நீங்க போவீங்க, இல்ல அம்மா கூட போயிருப்பீங்க, இல்ல அந்த வழியா போகும்போது பாருங்க, அந்த ஸ்பீடு பெட்ரோல் இல்லைன்னா வந்து ஹை ஆக்டேன் பெட்ரோல் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்பீடு, பவர், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஆக்டேனுடைய அளவு அதிகம். ஆக்டேன் 8 கார்பன், 8 கார்பன் அவங்களோட அதுதான் ஆக்டேன்னு சொல்றோம். அப்ப ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். 8 கார்பன் இருக்கு, மிச்சம் எல்லாம் ஹைட்ரஜனா இருக்கு, ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து எக்கச்சக்கமா அந்த கோல், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி எல்லாமே பயங்கரமா தலைச்சிருக்கிறது இவங்க தான் காரணம். இவன் எப்படி உருவாவான், இது நம்ம சின்ன கிளாஸ் நிறைய கதைலாம் படிச்சிருக்கோம். ஆனா அது பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, எல்பிஜி யூஸ்டு த எஸ், ஏன்னா பொல்யூஷனை குறைக்கணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமான இது வந்திருக்கு. அது ஒரு ரிசர்ச் ஐடியா மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. பொல்யூஷனை குறைக்க என்ன பண்ணலாம், வண்டி ஓட்டாம இருக்கலாமே பெட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்ல, ஓட்டணும், ஆனா பொல்யூஷனை குறைக்கணும். அதுதான் சயின்ஸ், அதுதான் கண்டுபிடிப்பு, அதுதான் அறிவு. அதை யோசிக்கணும். ஸோ இது என்ன, எல்பிஜி யூஸ்டு டொமஸ்டிக் ஃபியூல், எஸ். கெரோசின் ஆயில் ஆல்சோ யூஸ்டு அஸ் டொமஸ்டிக் ஃபியூல், பட் எஸ் பொல்யூஷன் அதிகமாக இருக்கும். நம்ம சீமனை, மண்ணெண்ணெய் எல்லாம் வந்து சீமனில் கிருஷ்ணா ஆயில் எப்படி வேணா சொல்லுவோம். ஸோ பொதுவாக நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட் அத்தனை பொருட்களுமே, இந்த இந்த பேரா படிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அத்தனை பொருட்களுமே ஹைட்ரோ கார்பன்ஸ் தான். சரியா, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் மட்டும்தான் நம்ம தனியா படிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ல என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். கிளாசிபிகேஷன்ல முதல் விஷயம் என்னன்னா, அவங்க எப்படியாப்பட்ட ஹைட்ரோ கார்பன், சாச்சுரேட்டடா, அன்சாச்சுரேட்டடா, அரோமேட்டிக்கா, அலிபாட்டிக்கா,
இந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் முதல்ல நமக்கு ஆரம்பிக்குது. அந்த டிஸ்கஷன்ல இப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் டிபெண்ட் அப்பான் டைப் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட் பிரசன்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு கார்பன் இருக்கா, ரெண்டு பேருக்கு நடுவில் உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு அப்படின்னா இட் ஷுட் பி என்னது சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸா சொல்லுவோம். அதுவே கார்பன் கார்பன் டபுள் பாண்டோ இல்ல கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்டோ இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்பொழுது we will call it unsaturated unsaturated. பென்சீன் என்ன சொல்லுவீங்க? சாச்சுரேட்டட் சொல்லுவீங்களா, அன்சாச்சுரேட்டட் சொல்லுவீங்களா? சொல்லுங்க குழந்தைகளே. கமெண்ட் பாக்ஸ் இஸ் வெயிட்டிங். சொல்லுங்கள் குழந்தைகள். Saturated. எஸ், பென்சீன்ல we have a double bond, we have a double bond. ஆனால் பென்சீனை நெவர் சே அன்சாச்சுரேட்டட். டபுள் பாண்ட் இருந்தாலும் அன்சாச்சுரேட்டட்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது ரெசனன்ஸ்ல இருக்கும். அந்த பாண்ட் கிட்டத்தட்ட நம்ம மற்ற அன்பேர்டு டபுள் பாண்ட் இருக்கலாம் ஈஸியாக ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிடும். ஆனா இது அவ்வளவு சீக்கிரம்லாம் போக மாட்டான். அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, எலக்ட்ரோஃபைல் எல்லாம் கொண்டு வரணும், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ இது ஒரு கரண்ட், ரைட்டா? இதை நம்ம மோஸ்ட்லி வந்து சாச்சுரேட்டடாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த 11th குரூப்ல இருப்பல ஹரிராஜ், உங்க குரூப்ல ஒரே ஒரு மெசேஜ் ஜாயின் ஃபாஸ்ட் மட்டும் போட்டுறேன். அதே மாதிரி உங்க கேர்ள்ஸ் குரூப்ல யாராவது போட்டிருப்பீங்க, இல்லைனா கேர்ள்ஸ் குரூப்ல யாராவது மெசேஜ் போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். என்னன்னா சாச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். சாச்சுரேட் ஹைட்ரோகார்பன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நமக்கு அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. நம்மளால ஈஸியா ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அரோமேட்டிக்ல ரெண்டு டைப்பா இருக்கும், பென்சனாய்டு இருக்கும், நான் பென்சனாய்டு இருக்கும். அது என்ன பென்சனாய்டு நான் பென்சனாய்டு? அதாவது பென்சின் மாதிரி, பென்சினாலே அடுத்தடுத்து பென்சின் மாதிரி சேர்ந்திருந்தால் தட் இஸ் கால்டு பென்சனாய்டு. இது பென்சனாய்டு. இப்போ இது வந்து நமக்கு நாப்தலின், அது இது வந்து பென்சின், இன்னொன்னு சேர்ந்தா ஆந்த்ரஸ். இந்த மாதிரி நிறைய போகும். அதுவே இப்படி சில மாலிகுல் இருக்கும், நீ நம்ப மாட்ட, நீ நம்பலனாலும் இதான் நெசம். இது இல்ல தப்பு. எஸ், இவனும் என்னன்னா அரோமேட்டிக் நேச்சர். இவனும் என்ன அப்படின்னா அரோமேட்டிக் நேச்சர். எப்படி சார் அரோமேட்டிக்? அது அப்புறமா படிப்போம். அவர் அரோமேட்டிக், ஆனா இவன் பென்சின் மாதிரி கிடையாது, நான் பென்சனாய்டு, பட் ஸ்டில் இட் இஸ் அரோமேட்டிக். அப்போ இந்த மாதிரி இங்க என்னன்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்கும். ஐயோ படிக்க கஷ்டமா இருக்கு, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. எண்ணி 15 மாலிகுல்குள்ள தான் நீ பார்ப்ப, 15 மாலிகுல் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். இல்ல அதையே தான் லைட்டா ஆல்ட்ரேட் பண்ணிட்டே இருப்ப. 15 கூட அதிகம், 10 மாலிகுல்குள்ள தான். அதனால அதிகமாலாம் நீ படிக்க போறதே கிடையாது. இடத்துக்கு இடம் லைட்டா ஏதாவது ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும், ஒரு குரூப் கம்மியா இருக்கும். அப்ப 10 மாலிகுல் தான். ஒரு 10 எப்படி ஒன்னு ABCDEFGHIJK, அந்த மாதிரி இந்த 10 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோம்ல, கிட்டத்தட்ட அப்படிதான். அதனால இந்த சாப்டர் ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்ல என்ன 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 என்னன்ட்டு. ஸோ சாச்சுரேட்டட் என்ன அன்சாச்சுரேட்டட்னா நமக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. நேரா வந்து அல்கேனுக்கு போயிடும். இதுதான் அல்கேன் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளான விஷயம். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட பேசுறது தான் அல்கேன். ஒரு சாச்சுரேட்டட் ஓப்பன் செயின் ஹைட்ரோ கார்பன் சிங்கிள் பாண்டு, இல்ல க்ளோஸ்டு செயினா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அல்கேன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா இருக்கும், சிம்பிளான ஒரு விஷயம். மீதி தான் ஃபண்டமெண்டல், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். அந்த ஃபேமிலி மெம்பர்ல ஃபர்ஸ்ட் இவன் தான், மீத்தேன் தான். மீத்தேன் இஸ் த கேஸ் ஃபவுண்ட் இந்த கோல். இது நமக்கு நல்லா தெரியும், பூமி கடியில இருந்து எடுப்பாங்க மீத்தேன் கேஸை. நம்ம குப்பெல்லாம் போட்டா கூட அதுல இருந்து மக்கி மீத்தேன் கேஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து கீழே வரா என்னன்னா ஹைட்ரஜன் சாட்டிஸ்ஃபை த டெட்ராவலன்சி அதர் கார்பன் ஆட்டம். வாட் டு யூ கெட் இஃப் யூ கெட் ஓகே த கார்பன் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே நோ சீத்தேன். ஓகே, அதே மாதிரி நமக்கு என்னன்னா ஹோமோலோகஸ் சீரிஸ், அதோடைய ஹோமோலோகஸ் சீரிஸ் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு CH2 CH3 குரூப் வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இதுல இருந்து இதுக்கு அடுத்து நடுவுல வந்து ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கும். இல்லைன்னா இங்க பாரு ஹைட்ரஜன் ஒரு CH3 ஆட் பண்ணு, அப்படியே லிங்க் பெருசாயிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இங்க இருக்கான் பாரு, ரீப்ளேஸ் பை ஹைட்ரஜன். எஸ், CH3 வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். இவனை தூக்குறோம், இவனை சேர்க்கிறோம், முடிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு இந்த மாலிகுல் கிடைச்சிருக்கு. ஸோ ஹைட்ரஜன் தான்டா ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம்டா. நம்ம வீட்டில் எதனால நம்மளை திட்டி போடுவாங்க, இல்லை நம்மளை வந்து ஈஸியாக சொல்லிடுவாங்க, தம்பி நீ போய் மாற்றி உட்காரு அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஹைட்ரஜன் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடலாம். தீஸ் ஹைட்ரோகார்பன் நான் இப்போ வரைக்கும் நடத்தினது எதுவுமே கொஸ்டின் கேட்க மாட்டான், எல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமான விஷயம் வர வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, இதையும் கவனிச்சுக்கிட்டே இரு. The hydrocarbons are inert under normal condition as they do not react with acid base. பார்த்துக்கோ, சூப்பரான விஷயம். இனட்டா இருப்பான், அதாவது செம்மையான விஷயம் ஹைட்ரோ கார்பனை பொறுத்த வரைக்கும். ஏன் நம்ம பேராபின்லாம் எடுத்துக்கிறோம்? எனக்கு எக்ஸாக்டா தெரியல, சயின்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா செக் பண்ணி கூட சொல்லுங்க. அந்த பேராபின் வாசோலின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் அந்த
பேராபின் லிக்விட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம், டைஜஷன்ல மோஷன் போற ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த பேராபின் லிக்விட்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேராபின் லிக்விட் வந்து ஸ்கின் அலர்ஜி வந்து பேராபின் லிக்விட் வந்து தடவை சொல்லுவாங்க. மாறும், ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதே மாதிரி நம்ம இந்த லிப் பாம் அதாவது அது ஆக்சுவலி வேசலின், நம்ம இந்த பேராபின் ஜெல்லு அதெல்லாம் தடவுவோம் இந்த பனி காலத்துல. இது எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ணாது. மேல மேல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். உள்ள இருக்க ஈரப்பதத்தை உள்ளே தக்க வச்சுக்கும். சிம்பிளான கான்செப்ட் நம்ம இந்த தடவறதெல்லாம். அப்போ பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஸ்கின் அது எதுவுமே பண்ணல, அரிக்கல கிரிக்கல எதுவுமே பண்ணல, காயமாவல எதுவுமே ஆகல. இனர்ட் நேச்சர், அது எல்லாமே இனர்ட் நேச்சர். கையில பெட்ரோல் ஊத்திடுது, ஜில்லுன்னு இருக்கு, ஏன்னா அது எவாபரேட் ஆகி போகுது, ஓகே. ஆனா நம்ம கைக்கு எதாவது ஆகுதா? ஒண்ணுமே கிடையாது, போயிடுது. அது பாட்டு பட்டது போயிடுது. நம்ம கைக்கு ஏதாவது பாதிப்பு வருதா? இல்ல. ஒரு ஆசிட் தான் அரிச்சுக்கிட்டு இருக்கும், கையில உட்காந்து அரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கும். ஆனா அது அப்படி கிடையாது. சோ ஹைட்ரோகார்பன் ஜென்ரலா என்ன, ரூம் டெம்பரேச்சர்ல இனர்ட் நேச்சரா இருக்கான். சூப்பரான விஷயம் இல்ல, இனர்ட் நேச்சரா இருக்கான். ஹென்ஸ் தே வேர் early known as a எஸ் paraben. லாட்டின் சார் எனக்கு பாரியம். ஒரு டவுட். எஸ் மேன், சொல்லு மேன். சார் இப்ப வந்துட்டு சிங்கிள் பாண்ட் வந்துட்டு ஈஸி டு பிரேக்கா, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஈஸி டு பிரேக்கா சார்? இல்ல, இது வந்து நீங்க 10th படிச்ச ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி பிரேக் பண்றது வேற, ரியாக்டிவிட்டி வேற. இப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 பிகோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ. டபுள் பாண்டை பொறுத்த வரைக்கும் நெருங்கிடுவோம், ஏன்னா இந்த இன்னொரு ஆர்பிட்டால் இன்வால்வ் ஆகும், அதனால நெருங்கி கிட்டத்தட்ட உனக்கு 35 பிகோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இஃப் பாண்ட் இஸ் ஷார்ட்டர், வில் பி ஸ்ட்ராங்கர். சார் அப்போ சொல்லிட்டேன் மேன். ஸ்ட்ராங்கர் பாண்ட்னா ரியாக்டிவிட்டி பாண்ட் கம்மியா ஆர்டர் இருக்குமா சார்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். சார் இது சொல்ல ரிலேஷன் வந்த. பிட்வீன் ரியாக்டிவிட்டி சொல்லு அண்ட் சொல்லு பாண்ட் மேன், சொல்லு சார். மேன். என்னது? ரிலேஷன் பிட்வீன் ரியாக்டிவிட்டி அண்ட் பாண்ட் ஸ்ட்ரென்த் சார். ரியாக்டிவிட்டி அப்படிங்கிறது, இப்போ இவ 2 பேர் இருக்கான், சரியா? 2 பேர் இருக்கான். இந்த பக்கம் கோகுல் உட்காந்துருக்கான், இந்த இடத்துல வந்து ஹரிராஜ் உட்காந்துருக்கான். எதுப்புற ஒரு தட்டுல வந்து தோசை கொண்டு வரேன். டப்புன்னு யார் எடுப்பா? ஹரிராஜ். சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, ஒரு டெஃபிஷியன்ட் வரான், ஒரு H+ வரான், ஒரு டெஃபிஷியண்டா ஒருத்தன் வரான், ஓகேவா? அந்த பாண்ட் ஸ்ட்ரென்த் அது வேற, அது வந்து அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோயேன். இது டாக்கிங் அபவுட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு வேற. இப்போ இவன் டெஃபிஷியன்ட், இந்த பையன் டெஃபிஷியன்ட். இங்க இருக்கிற இந்த டபுள் பாண்ட் இருந்தா அந்த மாலிகுல் ரிச், ஏன்னா பை பாண்ட் அது வந்து ஒரு காத்து மாதிரி தான் சுத்திட்டு இருக்கும். சிங்கிள் பாண்ட் ஒரு மூங்கி குச்சி மாதிரி இருக்கும். சிங்கிள் பாண்ட் வந்து ஒரு கோவலன் பாண்ட், சிங்கிள் பாண்ட் டைரக்ஷனல் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஆல்ரெடி ஒரு குச்சி இருக்கு, அதுக்கு மேல வந்து சும்மா காத்து மாதிரி இந்த பை பாண்ட் வந்து நின்றுட்டு இருக்கும். இப்போ இவன் டெஃபிஷியன்ட். இந்த 2 பேர்ல யார் ரிச், யார் எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கானா, டபுள் பாண்ட் இருக்கவன். அப்ப இமீடியட்டா இவன் தான் கொடுப்பான். ஸோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்க வந்து அல்டிமேட்லி மோர் ரியாக்டிவ். நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பாலி அன்சாச்சுரேட் ஆயில் தான் சாப்பிடுவோம் நம்ம. சாச்சுரேட்டட் ஆயில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா டைஜிஸ் ஆகும், ரியாக்ஷன் ஆயிடும், ஈஸியா இன்வால்வ் ஆகும் ரியாக்ஷன்ல. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். சாச்சுரேட்டட் ஃபேட்லாம் நமக்கு பிரச்சனை கிரியேட் பண்ணும், அது எனக்கு எக்ஸாக்டா மெடிக்கல் டேர்ம்ல தெரியல. பட் இருந்தாலும் சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து ஓரளவுக்கு என்ன சொல்றது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், டால்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால தான் ரியாக்டிவிட்டி நம்ம சாப்பிட்றத வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல இல்ல, திருப்பி டவுட் இருந்தா கேட்கலாம். புரிஞ்சிருச்சு சார். ம். இங்க வா. லிட்டில் அஃபின்ஸ் அஃபினிட்டி. ஓகே. ஸோ இந்த பேராஃபின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. லிட்டில் அஃபினிட்டி அப்படின்ட்டு கேன் யூ திங்க் அப்படின்னு கேட்டிருக்கேன். எனக்கு திங்க் பண்ணலாம் தெரியாது, அதனால வந்து நான் டீசெண்டா வந்து அடுத்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். எஸ். ஓகே தானே? எங்கடா? Saturated, unsaturated. ஓகே. திங்க் ஆஃப் த ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் அல்கேன், த ஃபேமிலி ஹோமோலோகஸ் சீரிஸ். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். எப்படி ஒரு மாலிகுல் வந்து நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா அல்கேனா அல்கீனா நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்கேன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா CnH2n+2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க. C3H8. இப்ப இவன் இந்த ஃபார்முலா உபே பண்றானா அப்படின்னு பாப்போமா? என்ன? என் வேல்யூ எவ்வளோடா? த்ரீ சார். த்ரீ. த்ரீ சார். ஹச் ஹச் 2 இன்ட்டு 3 + 2 எவ்வளோ வருங்க? C3
H8 sir. ரெண்டு ஆறு, ஆறும் ரெண்டும் எட்டு, H8 வந்துருச்சா? இந்த ஃபார்முலா ஒபே பண்ணிட்டான் பாரு. அப்ப இவன் யாரு அப்படின்னா ஆல்கேன். இந்த ஃபார்முலா ஒபே பண்ணிட்டா இவன் ஆல்கேன். அவ்வளவுதான் சிம்பிள். இந்த ஃபார்முலா ஒபே பண்ணிட்டா ஆல்கேன். சும்மா எழுதி வச்சுக்கோ சைட்ல. இந்த ஃபார்முலா ஒபே பண்ணிட்டா ஆல்கேன். இப்போ அடுத்து ஹோமோலோகஸ் சீரிஸ் அப்படின்னா அப்படியே ஒரு CH2 யூனிட் ஆட் பண்ணிட்டே போக வேண்டியதுதான். ஓகே. அப்போ இது எல்லாமே சும்மா ஒரு ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஐடியா. VSEPR இந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் பேசியிருக்கான். ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேனை பொறுத்த வரைக்கும் டெட்ராஹைட்ரல் கிட்டத்தட்ட sp3 ஹைபிரிடைசேஷன்ல இருப்பான், ஜீரோ லோன் பேர்ல இருப்பான், எல்லா கெமிக்கல் பாண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ஸோ இது டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியா இருக்கும். டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரியா இருக்கும். சரி, அடுத்து இங்க வந்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் அல்கேன் டெட்ராஹைட்ரல் ஆர் ஜாயின்ட் டுகெதர் வித் கார்பன் கார்பன் அண்ட் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஆர் அப்படின்னு விஷயம் கொடுத்துருக்கான். கார்பன் கார்பன் பாண்டு 154 பிகோமீட்டர், கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஷார்டஸ்டா இருக்க போறாங்க. ஷார்ட் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துட்டா ஷார்டஸ்ட். யூ ஹாவ் ஆல்ரெடி ரீட் தட் கார்பன் கார்பன் அண்ட் கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் ஆர் ஃபார்ம்டு அண்ட் ஹெட் ஆன் ஓவர்லேப்னா ஆர்பிட்டால்ஸ் நேருக்கு நேரா சந்திக்கிறது. அந்த பி ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, பி ஆர்பிட்டால் ஆக்சுவலி இந்த இடத்த போய் அட்டாக் பண்ணுவோம். இதே மாதிரி இல்ல இந்த இதுல வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து சேருவான். சரியா? ரெண்டு தனித்தனி சைட்வைஸ் ஓவர்லேப் இஸ் டிஃபரெண்ட். இப்படி சேருவான். சரியா? இப்போ இங்க 1s ஆர்பிட்டால் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, இவங்க தான் இந்த sp3 ஹைபிரிடேஷன். இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த விஷயம் நாமன் கிளேச்சர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பெட்டர் இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க தான் நம்மளுடைய பாடம் தொடங்குகிறது. இதுல முதல்ல காமன் நேம்ஸ் நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு அது நடத்தி இருக்கேன் பேசிக் கான்செப்ட்ல. ஸோ காமன் நேம் இங்க நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். முதல்ல என் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ப்ரிஃபிக்ஸை எங்க யூஸ் பண்ணுவோம்? என் யாரோ சம்திங் மெசேஜ் போட்டிருக்கான். வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. வேட மினிட் வாய்ஸ் ஸ்டக் ஆகுது. ஒரு 2 செகண்ட் நெட்வொர்க் செக் பண்ணுங்க. அதே ஆ போன்ல நெட் கனெக்ட் ஆகுதா? செக் பண்ணுங்க. என் டிவி ஒரு தீய சக்தி. எனக்கே தெரியாம என் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி இழுத்துட்டு இருக்கு நெட்டை. ஓகே, இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போலாம். இந்த என் பியூட்டேனே கிளியரா இருக்குல்லடா மக்கள்ஸ்? Yes, sir. ஆ Yes, sir. என் பியூட்டேன் தேங்க்யூ ஃபார் ரெஸ்பான்ஸ். என் பியூட்டேன், இந்த என் இந்த ப்ரிஃபிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாலிகுல் எப்படி இருப்பான்? லீனியரா இருப்பான். இதுக்கு பேர் என்ன? என் பியூட்டேன். இதுக்கு பேர் என் ப்ரோபேன். ஸோ இப்படி என் ப்ரோபேன் பேர் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அடுத்து என்னன்னா இந்த நேம் இஸ் ஐசோ. ஐசோ அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா அந்த பர்டிகுலர் கார்பன்ல இருந்து நான் பிரிச்சேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். தட்ஸ் கால்டு ஐசோ. ஓகேவா? இது வந்து ஐசோ ஐசோ பியூட்டேன் அப்படின்னு முடிச்சிட்டோம். அடுத்து வாங்க என் பென்டேன். எஸ், இது பாத்தீங்க அப்படின்னா ஐசோ பென்டேன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஐசோல பென்டேன்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா ஐசோ பென்டேன் கொடுத்துருக்கான். ஏதோ டிஏன்னு வருது, அது என்னது டிஏ? ஓ, தமிழ் லாங்குவேஜா? கன்ஃபார்ம் யுவர் ஸ்பீக்கிங் தமிழ் லாங்குவேஜ். என்னடா இதெல்லாம் கேக்குது? அஹ். அடுத்து ஐசோபென்டேனுக்கு அடுத்து யாரு? எஸ், நியோபென்டேன் தான் வேற லெவல் ஸ்ட்ரக்சர். நியோபென்டேன் இது உங்களுக்கு பார்க்காது கட்டம் போட்ட மாதிரி இருக்கும். நீங்க இப்படி எழுதிக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. CH3 நடுவில் ஒரு கார்பன். அடுத்து வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க முதல்ல ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே காமன் நேம் பார்த்துக்கணும். ஐயூபேக் நேம் நம்ம போன சாப்டர்ல வேற லெவல் எஃபோர்ட் போட்டிருக்கோம். அதனால அது நமக்கு பிரச்சனையே கிடையாது, அது ஒழுங்கா பார்த்துக்கலாம். டைரக்டா என்ன பண்ற கான்செப்டோட நான் மோதுறேன். நீங்க வந்து துணைக்கிறீங்க என் கூட, களத்துல இறங்கிரும். ஏன்னா இதுல நம்ம படிச்ச விஷயம் ஆல்ரெடி. திருப்பி டைம் இது கொடுத்துட்டு இருக்க வேணாம்னு பாக்குறேன். வேற ஒண்ணுல ஐபேக் நேம் வேணா கடைசியா பாத்துக்கோமா.
இருக்கிற நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். எஸ், தொடங்கி விட்டது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரியாக்ஷன்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். அதுல மொக்கன்ற மாதிரி அதுல முக்கியமான விஷயம் ஃப்ரம் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்மளுடைய மாலிகுல்ஸ், நம்மளோட மாலிகுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. வர பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஆர் மெயின் சோர்ஸ் ஆஃப் alkane. However, alkane can be prepared by the following method. அப்போ ஃபாலோயிங் மெத்தட்ல இருந்து நம்ம அல்கேனை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது இது எல்லாமே எப்படின்னா தனித்தனி ரியாக்ஷனா படிப்பேன். ஆனா அங்க எக்ஸாமினேஷன்ல இதே மாதிரி 3 4 5 ரியாக்ஷனை ஏ வந்து இது கூட ரியாக்ட் பண்றான், பி கிடைக்குது, பி வந்து இவன் கூட ரியாக்ட் பண்றான், சி கிடைக்குது, சி வந்து இவன் கூட ரியாக்ட் பண்றான், டி கிடைக்குது, ஏபிசிடி என்ன என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு போயிட்டே இருப்பான். ஸோ கவனிச்சுக்கோ, முதல் விஷயம் ரிடாக்ஷன் ப்ராசஸ் தட் இஸ் கால்டு ஹைட்ரஜனேஷன் ப்ராசஸ். அகெயின் வந்து நெட் ஷேர் ஆகுதான் நினைக்கிறேன், பார்க்குறேன் ஒரு செகண்ட். இல்ல, ஹைட்ரஜனேஷன் இந்த ப்ராசஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுவோம், நான் ஹைட்ரஜனேஷனை அதை டைப் பண்ணிருக்கேன். ஸ்டக் ஆகுது சார், இப்பவும் ஸ்டக் ஆகுது சார். ஹைட்ரஜனேஷன் இருக்கட்டும், அப்படி நான் சொல்லிட்டே வரேன். ஹைட்ரஜனேஷன் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுவீங்க, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்ல என்ன ஆட் பண்ணுவீங்கன்னா ஹைட்ரஜன்ஸை ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டக்கா வாய்ப்பு இருக்கேன், நெட் எவ்வளோன்னு பாக்குறேன். அதுக்கு முக்கியமான கேட்டலிஸ்ட் என்னன்னா நமக்கு நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம் யாரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இவங்க எல்லாமே பயங்கரமான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இந்த மெட்டல்ஸ் எல்லாமே இவங்க கூட ஹைட்ரஜன் இருந்தா வேற லெவல் ரிடக்ஷன் நடக்கும். நெட்டு எவ்வளவு இருக்க, டெல்மி டெல்மி நெட்டு டெல்மி எவ்வளவு இருக்க. பேக் எக்ஸ்பைரிங் இன் 4 days. பரவாயில்ல. சோ கீழே இருக்க ரியாக்ஷன் பாரு, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். மெசேஜ் போட்டிருக்கீங்களா? வெயிட் பண்ணுங்க ஒரே ஒரு second. சோ இந்த ஒரே ஒரு செகண்ட். ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா கொண்டு வரதுக்கு முக்கியமான விஷயம் நிக்கல், பல்லேடியம், பிளாட்டினம், ஹைட்ரஜன் யாரா ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். அதுல குறிப்பா நிக்கல் இருக்கும்போது ஹை டெம்பரேச்சர் பிரஷர் தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரம் அல்கைல் ஹாலைட் இது முக்கியமான ரியாக்ஷன். ஜஸ்ட் பட் மெத்தில் குளோரைடுக்கு ஹைட்ரஜன் ஜிங்க் யூஸ் பண்றோம். ஜிங்க்கு வந்து வேற லெவல் அஃபினிட்டி, அதை எடுத்துரும் அந்த இடத்துல இருந்து. ஸோ புரோட்டான் வேற போடுறோம், அசிடிஃபிகேஷன் பண்றோம், அதனால நமக்கு என்ன வந்து ஆசிடா மாறிடுது. ஸோ நமக்கு மீத்தேன் அப்படி தனியாக கிடைச்சிடறா. ஒன்றும் இல்லை, அங்கே இருக்க ஹாலஜனை கட் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ண, அவ்வளவுதான் சிம்பிள். இந்த கண்டிஷன் பாருங்க, ஹைட்ரஜன் கட்டிங் ஹைட்ரஜன் ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் இங்க ஹைட்ரஜனை கட் பண்றோம், ஹைட்ரஜனை ஓட்டுறோம், முடிஞ்சிருச்சு. பாருங்க 3 கார்பன் இருக்கா, அப்படியே ப்ரோபேன் கிடைச்சதா, முடிஞ்சிருச்சு. இப்ப இதெல்லாம் சிம்பிளா இருக்கே சார், இப்படிதான் இருக்குமா அப்படின்னா உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன் இட்ஸ் நியூ வே, புது விஷயம், புது வழி. உட்ஸ் ரியாக்ஷன், உட்ஸ் ரியாக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். இது பெரிய மெக்கானிசம். ஸோ மெக்கானிசம் நாட் அவைலபிள் இன் அவர் என்சிஆர்டி. ஸோ ஒரு ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும், இல்ல ஒரு ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்கும். நீரின்றி அமையாது உலகு. ஒரு ரேடிக்கல் ரியாக்ஷன், ஒரு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டியூஷன். ஓகே ஃபைன். இப்ப எப்படின்னா கண்டிஷன் சொல்றேன் பாருங்க. அல்கைல் ஹாலைடு, குளோரின் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ட்வைஸ் த டைம் இருக்கணும், 2 டைம் இருக்கணும். இல்லையா இந்த கண்டிஷனை பார்த்தா யூ மேக் இட் 2 டைம்ஸ். 2 Na ஈத்தர், எஸ்பெஷலி ட்ரை ஈத்தர். இந்த கண்டிஷனை பார்த்தா முதல் விஷயம் உட்ஸா இருக்கலாம். அல்கைல் இருக்கு, கன்ஃபார்ம் உட்ஸ். என்ன சார் சொல்றீங்க, கண்டிஷன் வச்சே உட்ஸ் ரியாக்ஷன் சொல்ல முடியாதா? இப்ப நிக்கல் பல்லேடி எல்லாம் பார்த்து ரிடக்ஷன் சொல்றோம், ஹைட்ரஜனேஷன் சொல்றோம்ல, அப்ப இது அப்படி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்ஸ் மாதிரி இன்னும் சில ரியாக்ஷன் இருக்கு. இது இது வந்து அரோமேட்டிக் மாலிகுலா மாறினா அது வேற வேற ரியாக்ஷன், பேரே வேற. சோ அதனால பி கேர்ஃபுல். 2Na ட்ரை ஈத்தர் இருக்கு, அல்கைல் ஹாலைடா இருந்தா தட்ஸ் கால்டு உட்ஸ் ரியாக்ஷன். ஒண்ணும் இல்லை, இங்க பாரு, CH3Cl, CH3Cl. இதை ரெண்டையும் கட் பண்ணி எடுத்து சோடியத்தோட சேர்த்து வெளியே அனுப்பிடு. ரிமைனிங் இருக்கிறத பாண்ட் ஃபார்ம் பண்ணு, CH3CH3, அவ்வளவுதான். இதுதான் உட்ஸ் ரியாக்ஷன், இதுதான் உட்ஸ் ரியாக்ஷன். இங்க பாரு, மேல பாரு. இது 12th வரைக்கும் உங்களுக்கு உண்டு. உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்த ரெண்டு அல்கைல் பாண்ட், ரெண்டு அல்கைல் இருக்கு. இங்க பாரு, 2 டைம்ஸ் இருக்கான். அவன் 2 பேரும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துட்டு ஈத்தேன்னு கொடுத்துருக்கானா, அப்போ இவனை CH3
CH3 அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? CH3 அடுத்து இப்ப இங்க பாருங்க. அப்ப இங்க பியூட்டேன், இதுவும் மிஸ்டேக் தான். C2H5. ஓகே. சோ நமக்கு என்ன கிடைச்சு அப்படின்னா ஒரு கார்பன் கார்பன் அதுலயும் குறிப்பா உட்ஸ் ரியாக்ஷனை பொறுத்தவரை நீங்க என்ன எழுதுனா sp3 கார்பன் ஒன்னோட ஒண்ணு சேரும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. sp3 கார்பன் ஒன்னோட ஒண்ணு சேரும். ஒருவேளை இந்த இடத்துல அல்கைலுக்கு பதிலா ஒரு பென்சீன் இருந்தா அந்த ரியாக்ஷன் பேரு வேற, அது நம்ம பின்னாடி படிப்போம். அதனால இப்ப நான் சொல்ல விரும்பல, உட்ஸ் ரியாக்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சு. இதுல முக்கியமான விஷயம், இந்த உட்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம எதை என்ன சொல்றது, ஒரே மாதிரியான ரெண்டு மாலிகுலும் ஒரே மாதிரியான அல்கைல் ஆட் தான் எடுத்துப்போம். டிஃப்ரெண்டா இருந்தா மிக பெரும் ஆப்பு நடக்கும். எப்படின்னா இங்க வரேன், இப்ப இட் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம சோலி சுத்தம். இங்க பாரு. இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற மாலிகுல ப்ரிஃபர் பண்ண மாட்டான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோபேன், ப்ராடக்ட் வந்து ப்ரோபேன். அப்ப என்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கலாம்? ப்ராடக்ட் வந்து ப்ரோபேன், ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னவா இருக்கலாம்? அல்கைல் ஆட் என்ன எடுத்துக்கலாம்? ப்ரோபேன். டக்குன்னு சொல்லுங்க, சீக்கிரம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, புண்ணியமா போகும் உங்களுக்கு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ப்ளீஸ். என்னப்பா? மீத்தேன். மீத்தேன், அதாவது மெத்தில் குளோரைடு. மெத்தில் குளோரைடு தானே சொல்றேன். ஓகே. இன்னொன்னு எத்தில் குளோரைடு. ஓகே, எங்கேயோ மலை மேல ட்ரக்கிங் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். CH3 CH2Cl இப்படி இருக்கு. இப்ப நல்லா யோசிச்சுக்கோ. In front of me, I have one sombu. In that sombu contain two type of molecules. If it is contain only one type of molecule, which means CH3Cl, one type of molecule. So this molecule interact with the next molecule. Okay, we got a product. Exactly, we got a product. Right? எந்த ஒரு இது இல்ல. But here, these type of molecule can interact same இதே மாதிரி இருக்க molecule கூட interact பண்ணலாம். அண்ட் தீஸ் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் இவன மாதிரி இருக்க மாலிகுல் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். இவன மாதிரி நிறைய மாலிகுல் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகும், இவன மாதிரியே இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் வி காட் வாட் அப்படின்னா CH3. அடுத்து இவன மாதிரியே இருக்க மாலிகுல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா CH3 CH2 CH2 CH3. அப்போ நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வாட் ப்ரோபேன், பட் அன்வான்டா ஈத்தேனும் பியூட்டேனும் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதுதான் இங்கதான் மிஸ்டேக். என்ன ஏன்னா அன்வான்ட் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன எய்ம் பண்றோமோ அது மட்டும் தான் நமக்கு ப்ராடக்டா கிடைக்கணும். பை ப்ராடக்ட் அதிகமாக தான் நமக்கு செலவு, தேவையில்லாத செலவு. அதனாலதான் உட்ஸ் ரியாக்ஷன்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோ. உட்ஸ் ரியாக்ஷன்ல ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஆட் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கிற ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அடுத்த விஷயம், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, உட்ஸ் ரியாக்ஷன்ல நமக்கு டூ டிஃபரெண்ட் மாலிகுல் எடுத்தா த்ரீ டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோ. எவ்வளவு விஷயம் வருது பாரு உட்ஸ் ரியாக்ஷன்ல. சரியான ரியாக்ஷன்டா, வேற லெவல் ரியாக்ஷன். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து போவோம். அடுத்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து எப்படி அல்கேனை ப்ரிப்பேர் பண்றது, கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து எப்படி அல்கேனை ப்ரிப்பேர் பண்றது. டீகார்பாக்சிலேஷன், அதாவது இந்த ஆசிட்ல இருக்கல இந்த இடத்த கட் பண்ணி வெளியே எடுத்துரும். இதுக்கு பேர் இந்த டீகார்பாக்சிலேஷன். இது சரியான ஒரு PYQ. நிறைய எக்ஸாம் இதோட ரேஷியோ, இது ரேஷியோ எங்கன்னா 12th வந்து உங்களுக்கு ஆல்டிகைடு கீட்டோன்ஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல இதோட ரேஷியோ கொடுத்துருப்பான், எத்தனை ரேஷியோ எடுத்துக்கணும் இதை அப்படிங்கறத அங்க கொடுத்துருப்பான். எங்க 11th இருந்து அங்க 12th லிங்க் பண்றான். அங்க திருப்பி அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் சாப்டர்ல திருப்பி இதை படிப்பீங்க. அங்க ரொம்ப ரொம்ப விவரமா படிப்பீங்க, நிறைய மாலிகுலர். அப்ப விஷயம் என்னன்னா, இதுக்கு பேர் வந்து சோடா லைம்னு சொல்லுவோம். சோடா லைம் தானே கொடுத்துருக்கான். சோடியம் மிக்சர் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு, லைம், சோடா லைம். சோடா லைம் தான் சொல்லுவாங்க. அதான் சோடா லைம்னு மென்ஷன் பண்ணல. அத சோடா லைம் போட்டா என்ன ஆகும்னா, இங்க பாரு சிம்பிளா சொல்றேன். ஒரே ஒரு மாலிகுல் தான் எடுத்துக்கும். கரெக்டா இந்த இடம் கட் ஆகும். இந்த இடம் கட் ஆயிட்டு அவன் என்ன ஆக மாட்டான், கார்பன் டை ஆக்சைடா மாறிடுவான். இந்த இடம் கட் ஆகும்,